நேத்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீமுக்கும் நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப் மேட்ச்ல நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா வீழ்த்தி இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பை வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. நேத்து நடந்த மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல மாத்தி மாத்தி விக்கெட் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஹெர்லின் டியால் மட்டும் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாங்க. இதனால நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் 124 ரன்னுக்கே 6 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. நேத்து மழைனால மேட்ச் வேற வெறும் 47 ஓவர் தாங்க வந்து நடந்துச்சு. ஃபுல் மேட்ச் வந்து நடக்கல. என்னப்பா இப்பயே 6 விக்கெட் போயிருச்சு. இனி யார் வந்து நல்லா தாக்கு பிடிச்சு விளையாட போறாங்களோ அப்படின்னு நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்மளோட தீப்தி சர்மாவும், அமன்ஜத் கேரும் நாங்க இருக்கோம். நாங்க அவ்வளோ ஈஸியா விடவே மாட்டோம். நாங்க எப்படி விளையாடுறோம்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. பார்ட்னர்ஷிப் போட்டது மட்டும் இல்லாம நாங்க 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நேத்து மேட்ச்ல வந்து அசத்துனாங்க. இவங்க 2 பேரோட பொறுப்பான இன்னிங்ஸ்னால தான் நேத்து நம்ம இந்தியா 47 ஓவர் முடிவுல 269 ரன் வந்து எடுத்தாங்க. சரி, இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்தியா நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீமும் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல அவங்க பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுக்காம வந்து விளையாண்டாங்க. அப்படியே அவங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதாங்க மாத்தி மாத்தி விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு. அத்தப்பத்து வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாங்க. அவங்களோட இன்னிங்ஸ் ஒரு கட்டத்துல கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, அவங்க ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிலாக்ஷி டிசல்வா கொஞ்ச நேரம் நின்னு விளையாண்டாலும், அதிரடியான ஆட்டத்த வெளிப்படுத்துனாங்க. ஆனா அவங்கனாலயும் கடைசி வரைக்கும் நின்னு வந்து விளையாட முடியலங்க. இதனால ஸ்ரீலங்கன் வுமன்ஸ பொறுத்தவரைக்கும், யாருமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுக்காம, சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் குடுத்து, வர அவுட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால நேத்து ஸ்ரீலங்கன் வுமன்ஸ் டீம் 46வது ஓவர்லயே வெறும் 211 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் 59 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிருக்கோம். நேத்து மேட்ச நம்ம வின் பண்ணது மூலமா உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப்ப நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணி வெற்றியோட வந்து தொடங்கியிருக்காங்க. இப்ப இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சை வந்து வின் பண்ணி தொடர் வெற்றிகளை நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் பதிவு பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியன் மென்ஸ் டீம் கலக்கி ஆசியா கப்பை வந்து வின் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நம்மளோட உமன்ஸ் டீமும் ஓடிஐ வேர்ல்டு கப்பை வின் பண்ணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்குங்க. நேத்து நடந்த இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.